சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நடிகர் விஜய் இன்னும் தேர்தலுக்கு ஒரு 14 மாதங்களே உள்ள சூழ்நிலையில் அந்த கட்சியில் ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா ஒரு வாய்ஸ் ஆஃப் காமன்கிற ஒரு வியூக வகுப்பாளர் இருக்கிறார். அதன் பின்னர் நிர்மல்குமார் அதிமுகவின் ஐடி விங்கில் இருந்தவரை எடுத்திருக்கிறார்கள். அதை தொடர்ச்சியாக ஜான் ஆரோக்கியசாமி என்ற ஒரு வியூக அமைப்பாளர் இருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக இப்போது பிரசாந்த் கிஷோர் என்று வியூக வகுப்பாளர்கள் தாவேக்காவில் குவிந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு வியூகங்களை 2 நாட்களாக பனையூரில் உள்ள ஒரு ரகசிய இடத்தில் வைத்து திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வியூகங்கள் பலனளிக்குமா? நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்? ஆக்சுவலா இது வியூகத்தை மட்டுமே வச்சு ஒரு அரசியல் கட்சி நடத்திட முடியாது. இன்னொரு விஷயம் நடிகர் விஜய் நடிகராக நாடறிந்தவர், உலகம் அறிந்தவர். அதுல எந்த மாற்று கருத்து யாருக்குமே இல்ல. ஆனா அதே நேரத்துல தமிழ்நாட்டு மண்ணில நீங்க அரசியல் செய்யணும் அப்படின்னா இங்க மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டுல மிக மிக தெளிவான ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கிறவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள். கடந்த 60 ஆண்டு காலமாக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க திராவிட கட்சிகளை இல்லாமல், அந்த துணை இல்லாமல் புதிதாக வருகிற யாருக்கும் அரியணையை தருவதில்லை. இந்த அடிப்படை புரிதல் யாருக்கு இருக்கு அப்படின்னா எல்லா மக்களுக்கும் இருக்கு. ஆனா புதிதாக அரசியல் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இல்ல. அதனாலதான் எல்லாரும் உள்ள நுழையும் போதே முதல்வர் நாற்காலியோட வராங்க. இப்ப நடிகர் விஜய் முதல்வர் நாற்காலியோட வர்றது தப்பு கிடையாது. அவருடைய விருப்பம், அவருடைய ஆசை. ஏன்னா அவங்க அப்பா மரியாதைக்குரிய எஸ்எஸ்சி அவர்கள் ஆரம்ப காலத்துல விஜயை உருவாக்கும் போதே அவரை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும், அரசியல் கட்சிக்கு கொண்டு வரணும், அவரை முதல்வராக பார்க்கணும்ன்ற ஆசைப்பட்டுதான் அந்த எல்லா நகர்வுகளையும் நகர்த்தினார். சரி, என்ன காரணம் என்ன தெரியாது. அது அங்க அவர் அப்புறம் அந்த கட்சியிலே இல்ல. இப்ப விஜயை சுத்தி இருக்கிற எல்லாரும் பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி வியூக வகுப்பாளர்கள் மட்டும்தான் இருக்காங்களே தவிர ப்ராப்பரா களத்துல இறங்கி வேலை செய்யறவங்க இல்ல. ஓகே, அப்புறம் கூட நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இப்போ மாவட்ட அளவிலேயோ மற்றும் ஒரு பிரபலமானவர்களோ புஷி ஆனதை தவிர வேற யாரும் இல்லைன்னு சொல்ல வரீங்க. ஆனால் அவர்கள் இனிமேல் தான் பிரபலமாவாங்க. இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்தந்த மாவட்டங்களில் இப்போ கூட இந்த தியாகராய நகரில் அப்புனி அப்படின்னு ஒருத்தர் மாவட்ட நிர்வாகியை ஒரு மாற்றுத்திறனாளியை நியமிச்சிருக்காங்க. கோயம்புத்தூரில் ஒரு ஆட்டோ டிரைவரை ஒரு ஒரு மாவட்ட செயலாளராக நியமிச்சிருக்காங்க. பொதுவாக திமுக அதிமுகவில் மாவட்ட செயலாளர்னா பெரிய கோடீஸ்வரன், அடியாள் படை, ஆள்படையோடு இருந்தால் தான் அவர் மாவட்ட செயலாளராக ஆக முடியும். நடிகர் விஜயோட கட்சியில் ஒரு ஆட்டோ டிரைவர், ஒரு மாற்றுத்திறனாளி, எந்த பின்னணியும் இல்லாதவர்கள் மாவட்ட செயலாளர்களாக முதன்முறையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு நல்ல ஒரு அறிகுறியாக சார் தெரியுது. சாமானியனுக்கும் அரசியல் அதிகாரம் என்பதை விஜய் தொடக்கத்திலேயே அது தொடங்கியிருக்கிறது. நல்ல அம்சம் தானே சார் அது? இல்ல, நான் இப்ப நீங்க அவர் இந்த யாரை கொண்டு நிறுத்துறாருன்றது இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான். ஆனா இது மட்டுமே அவருக்கு அதிகாரத்தை இன்னும் அரசியல் கத்துக்கணும். அவர் இன்னும் அரசியல் கற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் அரசியலில் குழந்தையாக தான் இருக்கிறார். அதனாலதான் என்னமோ தெரியல குழந்தைகள் அணி உருவாக்கி இருக்காரு. ஏன்னா அவரே குழந்தையா தான் இருக்காரு. அரசியலில் இன்னும் பாலபாடம் கூட கத்துக்கல அவரு. இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் நிலவரத்தை தெரிந்து கொள்ளாமல் வெறும் பிரசாந்த் கிஷோர் மாதிரியான, இல்லைன்னா இப்ப விசிகாவில இருந்து இங்க ஜம்ப் ஆயிருக்காரு இல்லையா நம்ம தம்பி ஆதவ். தம்பி ஆதவுடைய நோக்கமே ஆரம்ப காலத்துல அவர் எதிர்பார்த்தது ஒரு எம்பி சீட்டு, எப்படியாவது ஒரு எம்பி ஆயிரணும், அதன் மூலமாக தன்னுடைய வியாபாரத்தை வெளியே கொண்டு வரணும். அவர் என்ன வியாபாரி? ஒரு லாட்டரி வியாபாரி. லாட்டரியை வெளியே கொண்டு வர்றதுக்கு அவருக்கு ஒரு அங்கீகாரம் வேணும், அரசியல் அங்கீகாரம் வேணும். எல்லா மாநிலங்களை விட தமிழ்நாட்டுல ரொம்ப ஸ்ட்ராங்கா பேன் பண்ணிருக்காங்க. இவருடைய முழுமையான சார் அவருக்கு அரசியல் தெரியாது சார். காசு பணம் மட்டும்தான் இருக்கு. வேற எதுவுமே அவர் செய்கிற எல்லாம் இந்த மக்களுக்கான, சாமானிய மக்களுக்கான பேச்சுவனா இருக்கும். சாமானிய மக்களுக்காக நான் பண்றேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவர் செய்யற எல்லாமே தவறாக தான் போய் முடியுது. அவரோடு இவர் கூட்டணி சேர்ந்திருக்காரு. இப்ப ஏற்கனவே என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க அப்பன் குதிர்குழல் இல்ல, மதில் மேலில் இருந்த பூனை குதித்து விட்டது அப்படின்ற மாதிரி ஆதவோட முயற்சிகள் முதல்ல பேசினாங்க. விமர்சிக்கப்பட்டுச்சு. விஜயோடு திருமாவளவனை சேர்ப்பதற்காக ஒரு புத்தக வெளியீட்டு பண்றாரு அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் மறுத்தார்கள். நாம ஸ்ட்ராங்கா சொன்னோம் ஆதவ் ஏதோ ஒரு உள்ளடி வேலை செய்யறாருன்னு. அதை வெளிச்சத்துக்கு வந்துருச்சா?